சொல்லணும். பிரச்சனை வரும்போது பிசாசு கொண்டு வருவான். தோல்வி வரும்போது நீங்க சொல்லணும். அழுகையின் பள்ளத்தாக்குல நீங்க சொல்லணும். உங்க பலவீன நேரத்துல சொல்லணும். உங்க வியாதி நேரத்துல சொல்லணும். உங்களோட இக்கட்டு நேரத்துல சொல்லணும். அவர் என் கண்மலை. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் என் கண்மலை, அவர் என் அடைக்கலம், அவர் என் கோட்டை அப்படி சொல்லும் பொழுது பிசாசு நினைப்பான், என்னடா இவங்களை நான் விழுத்த நினைக்கிறேன், இவங்களை தோல்வியில நடத்துறேன், இவளை கண்ணீர்ல நடத்துறேன், இவளை கஷ்டத்துல நடத்துறேன், ஆனா இவங்க இருதயமானது கர்த்தர் மேல பலனா இருக்கிறது, இவங்க இருதயமானது கர்த்தர் மேல பற்றுதலா இருக்கிறது. பிசாசு வெட்கப்பட்டு ஓடிடுவான். அல்லேலூயா. பிசாசு வெட்கப்பட்டு உங்க சமூகத்துல நிற்க முடியாம தேவ சமூகத்துல என்றைக்கு அவனால நிற்கவே முடியாது. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும். கோட்டை பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, இன்னை வரைக்கும் திப்பு சுல்தான் கோட்டை இதுல இருக்குது இங்க வேலூர்ல. இன்னொரு நிறைய ராஜாக்கள் கோட்டை செஞ்சில கூட இருக்குது. அந்த கோட்டையை யாராலுமே என்ன பண்ண முடியாதா? எந்த புயல் வந்தாலும் மழை வந்தாலும் பூகம்பம் வந்தாலும் அப்படியே தான் நிக்குமா, அவ்வளோ ஸ்ட்ராங்கா. அதே போல உங்க நம்பிக்கையானது கர்த்தர் மேல கோட்டையை போல இருக்கிறனால